அந்த டாக வண்டியிலேருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியில சொல்றீங்க. தயானம் உன்னை தவிர வேற நீதான கொலகாரன். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். யாரும் கிடைக்கல, என் மேல பழிய போடாங்க சார். விஜய் குமர்கடே, அசிஸ்டன்ட் கமிஷனர், மகாராஷ்டிரா போலீஸ். இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்லை, பன்னீர். தயாரனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேர் மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார். பாம்பே படம் கூட பார்த்தது இல்லை. போய் சொல்றாங்க. எதிரா இந்த கொலை கூட தான் நீ செய்யல. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீடியில் இருக்கு. ரைட், சீடி. అలాగా సార్, తీసుకోండి. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேலேருந்து கிளம்பும்போது எங்கள் கமிஷனர் சொன்னார், தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்கள் வேலையை ஈஸியாக ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணி கட்டு மாதிரி கொடுத்து கண்டிப்பாக மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பற்றி என் கமிஷனர் இந்த மாணிக் பன்னீர ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமா ப்ளீஸ்? உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்க கமிஷனர்கிட்ட பேசுங்க. நோ நீட் சார். ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷனில் கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. சார் ப்ளீஸ் சார் கொலையெல்லாம் பண்ணல சார். ப்ளீஸ். பாம்பேல மாணிக் சந்தி எப்படி அசத்தான்? மிஸ்டர் கோபுரகடை, ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி? ஐயோ, அது எப்படி? சார் சார் சார், என்ன சார் இது? சப்பா மேட்ரு. இதை போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. கமல் படம் விஸ்வரூபம் பார்த்தீங்களா சார்? அந்த படத்தில் ஆப்கன் தீவிரவாதிகளை தமிழில் தான் பேசுகிறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிட்டு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார் உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதை. ஓகே, கண்டிப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி யோசிக்கிறேன். யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறாங்க, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொன்னேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் பண்ணாங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறாங்க. நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளை வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார்.
தலைவலி கண்வலி கைவலி கால்வலி பல்வலி ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. சூறாவளி 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 Man's a hurricane. You got to take it on the king. Man's a hurricane. Man's a hurricane. Drive outside one. What up in the rubber pain? I love you. சந்தியா பாகிஸ்தான்காரன் இலையில பிரச்சனை பண்றான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனமா அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால லவ் பண்ண முடியும்? அப்போ உங்க கூட டூயட் பாடணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடி கேட்டோம். ராகுல், உங்க அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அடிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவன் அப்பாவை அழவிட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்களை அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருக்கியா? இருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா. வா விடா, கால்ல விடா. Man's a hurricane. You got to take it on the king. Man's a hurricane. Man's a hurricane. Drive outside one. What up in the rubber pain? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு. డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ పోడல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, அண்ணே மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உன் கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயிண்ட், கிளவுட் 9, ஸ்டூடியோ கிரேன் எல்லாம் படம் பார்க்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி படம் நல்லா போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்னே உங்க படம். வெரி குட். வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, உங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நாள் ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ரித்திக் போடா, எதற்கு நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்னேன். வரவாரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். ஆளை வந்தார் கடன் நடிக்கிறதுக்காக. வீட்டு பத்திரம், தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திநாத் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கே தான் நான் மொதல் தடவையாக தயாள். சேட்டு, இதான் முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். अरे अरे रुक 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 दे भाई, रुक यार. अरे रुक, உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங். अरे तू मेरा महालक्ष्मी. अरे இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏய் நாயுடு, 10 मिनट वेट कर, हम लोग आते हैं. தயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு, இந்த ஆள் மட்டும் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கான். நேரா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயா பாய், பெட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான்? சேட்டு, இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க. 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. 10 வருஷம் தான். அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான். பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு, எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு,
ஆளை கவுக்குற வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க. நான் பணத்தை அப்போ வாங்கிக்கிறேன். அரே கியா யார் 3 நாளைக்கு அப்புறம்னா நான் திருப்பதியில் இருப்பேனே. சாயலோஜி ஆ நீ இல்லை என்ன பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு போன தடவை வின் பண்ணது 1 நாள் 2 நாளே நினச்சியா? எல்லாம் மாமியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? ఇప్పుడు కాఫీ కలకம்போతే మొదలు టికెట్స్ ஊற்றிட்டு తర్వాత பால் கலக்கணும். அப்பதான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவலை அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே சொன்னான். அதே மாதிரி சொல்லக்கூடாதா? அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளோ கோடி தெரியுமா? அந்த சைடு எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னோம், அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி எப்போ தரணும்? நாளைக்கு.